செயின்ட் நிக்கோலஸ் ஓவன். இங்கிலாந்து ராணி முதலாம் எலிசபெத் மற்றும் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் காலத்துல கத்தோலிக்க துறவிகள் ஒளிந்து வாழ பல மறைவிடங்களை கட்டி கொடுத்தவர் இந்த நிக்கோலஸ். 1562ல இங்கிலாந்து நாட்டோட ஆக்ஸ்போர்ட் நகர்ல பிறந்திருக்காரு. இவரோட தந்தை ஒரு தச்சு தொழிலாளி. இவரும் தச்சு தொழில கற்றிருக்காரு. இங்கிலாந்து கத்தோலிக்க குடியிருப்புகள்ல கத்தோலிக்க துறவிகள் ஒளிந்து வாழ பல மறைவிடங்களை கட்டி கொடுத்திருக்காரு இந்த நிக்கோலஸ். உயரத்துல சற்று சின்னவரா இருந்ததால லிட்டில் ஜான், லிட்டில் மைக்கேல், ஆண்ட்ரோஸ் மற்றும் டிராப்பர் ஆகிய பெயர்கள்ல அறியப்பட்டிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நிக்கோலஸ் குடலிறக்க நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. இரவு நேரங்கள்ல தனிமையா யாருக்கும் தெரியாம நேர்த்தியா பல மறைவிடங்களை உருவாக்கி இருக்காரு. இந்த காலத்துல கூட நிக்கோலஸ் தயாரித்த பல மறைவிடங்களை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. 32வது வயசுல நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டு ஒரு கோழி பண்ணையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலும் எந்த துறவிகளோட மறைவிடத்தை பற்றின தகவல்களையும் நிக்கோலஸ் சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு பணக்கார கத்தோலிக்க குடும்பம் இவருக்கான அபராத தொகையை செலுத்தி இவரை விடுவிச்சிருக்காங்க. மறுபடியும் நிக்கோலஸ் தன்னுடைய பணிகளை தொடர்ந்திருக்காரு. லண்டன் கோபுர சிறையிலிருந்து அருட்தந்தை ஜான் ஜெரார்டு தப்பிக்க நிக்கோலஸ் முக்கிய மூளையா செயல்பட்டதா சொல்லப்படுது. மறுபடியும் நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த தடவை தேவ்ஸ் நதிக்கரை அருகில் உள்ள ஒரு சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. அங்கிருந்து லண்டன் கோபுர சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அதிகமான சித்திரவதைகள் இவருக்கு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் எந்த துறவிகளோட மறைவிடத்தை பற்றின தகவல்களையும் இவர் சொல்லவே இல்லை. இறுதியா 1606ல இறந்து போயிருக்காரு நிக்கோலஸ். மார்ச் 22 செயின்ட் நிக்கோலஸ் ஓவன் ஃபீஸ்ட் டே.